இப்போ நாவல் பழ ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நாவல் பழம், கொய்யா பழம், ஏலக்காய், பனவெல்லம், பிரெட். இப்போ இந்த ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 100 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நாவல் பழத்தை சேர்த்துக்கலாம். நாவல் பழம் ஒரு 20 அல்லது 25 பழங்களை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொய்யா பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பழங்களை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். இப்போ இந்த பழங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணி நல்லா நிறம் மாறி இருக்கும். அதே மாதிரி இந்த பழம் இந்த மாதிரி வெடிப்பு விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இது நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை லேசாக வடித்து எடுத்துட்டு இந்த பழத்தை அப்படியே ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. இந்த தண்ணியும் நமக்கு ஜாம் செய்யறதுக்கு தேவை. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நேயர்களே, நாகப்பழம் மற்றும் கொய்யா பழத்தை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணி தனியாக பழம் தனியாக எடுத்து பழத்தை ஆற வச்சு அந்த கொட்டைகளை எடுத்துட்டு நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது இந்த ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் பழங்களை வேக வச்சு வடித்து எடுத்தால் இந்த தண்ணியை இந்த வாணலில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு பனவெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஏலக்காய் தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம்.